இந்த மண்ணில் உயிரோடு வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று இருக்கும் பொதுவில் என்றால் அது பசி மாத்திரம்தான். சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இப்போ பசினா என்னன்னு தெரியாதுங்க, பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா அப்பா அம்மாலாம் திணிச்சு வளர்க்குது. பசிச்சாலும் பசிக்காட்டாலும் ஒரு கையில் ஒரு ஃபோனையோ ஒரு ஐபேடையோ கொடுத்துட்டீங்க வைங்களேன், அது எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நான் பசித்த பிறகு கிடைக்கிற உணவு இருக்குல்ல, அதை போல ஒரு சுகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. அதுதான் சுகம். நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, நிறைய ஆண்களும் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் நம்ம அம்மாவை நினைச்சு பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அப்படித்தானே? பல காரணங்கள். ஆனால் எல்லாருக்கும் காமனாக ஒரு காரணம் இருக்கும். அது என்னுடைய பசி அறிஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டது எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பத்தா தான், அப்படி சொல்லுவோம் நாம். அது நம்ம வயிற்றுல பசிக்குதுன்னு அவங்களுக்கு மணி அடிக்கும். அது எப்படின்னு தெரியாது, அது எப்படின்னு எனக்கும் புரியல. நான் ஒரு தாயாக ஆன பிறகுதான் அது எனக்கு புரிந்தது. நான் அலுவலகத்தில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு திடீர்னு தோணும், என் மகள் வீட்டுக்கு வந்துட்டாளா, சாப்பிட்ருப்பாளா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாளே, நம்ம ஃபோன் பண்ணி அவளுக்கு பசிப்பது என்னுடைய உடம்பில் ஏதோ என் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உறவு அம்மாவோட தான் இருக்க முடியும். நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, மகன்கள் இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா மகன்களுமே என்னென்னா அந்த டீனேஜில் இருக்கிற போது கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதானே? கொஞ்சம் மேட்டிவா. இப்போ பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, ஏமா கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி கொடுமா. நாலாம் பல்லு விளக்குறது ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்க. பசங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு கேட்குது, பொம்பளை பிள்ளைங்க எதுவும் கேட்க மாட்டேங்க. எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பசங்க காலையில் கிளம்பி கிரிக்கெட் விளையாடணும் போவான், அப்படி தானே? என்னவோ பெரிய புண்ணியத்தை தேடுறது கோயிலுக்கு போகிற மாதிரி காலங்காத்த மற்ற நாளில் 7-7:30 மணிக்கு நீங்கள் அலாரத்தை 2 காதுலையும் வச்சா கூட எந்திரிக்க மாட்டான். அன்றைக்கி மட்டும் வெரசலாக எழுந்து கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு போவான். போகிறவன் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, எங்கள் அண்ணன் அப்படி தான் போவான். போயிட்டு கிரிக்கெட் விளையாட போய் மொதல் பந்துலேயே அவுட் ஆயிடுவான், டக் அவுட்டு. இவர் தான் பெரிய விராட் கோலி மாதிரி கிளம்பி போனாரா, மொதல் பந்துலேயே உட்காந்து வச்சுட்டாங்க. நாள் முழுக்க வெட்டுன்னு உட்காந்து. இவன் போகும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்டா, நான் காலையில் உனக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன். என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துற நீ என்ன. எங்கே போனாலும் நான் மூடையை கட்டிட்டு போகணுமா? அங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போனான். அங்கே அரேஞ்ச் பண்ண லஞ்ச் என்ன தெரியுமா? பொறை டீ, இவ்வளோதான் அன்றைக்கி. அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் கழித்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துருங்க, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன், நீங்களாம் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவன் பெல் அடித்த உடனே அம்மா கதவு திறந்தாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவன் சும்மா நின்னான். அவனை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு செம்ம பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை, சோறு போடுமான்னு கூட சொல்லலை. சாப்பிடவா, என்ன வச்சுருக்க? நீ தான் ஒன்றும் வேணான்னு சொன்ன, சோறு தான் வச்சுருக்கேன், சரி எது இருந்தாலும் போடுன்னா. அவன் போய் அந்த கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே படப்படன்னு இருந்த அந்த ஒரு 4 வெண்டைக்காவை படப்படன்னு வதக்கி அதில் தலையில் போட்டு அதை சுட கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்களேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதன் கொடும் பசியிலே சாப்பிடுகிற போது அவனை கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு தரிசனம், அதுவே ஒரு தரிசனம். அப்படி சாப்பிடுவாங்க. உடனே எங்கள் அம்மா அப்படி நின்றுக்கும். எதுக்கு தெரியுமா? நாங்கள்லாம் பார்த்து கண்ணு வச்சிருவோம் மாமா, அதனால் அப்படி நின்றுக்கும் நடுவில். நான் தான் எனக்கே பயமாக இருக்கும், இப்படி தின்றான் இவன். அப்படி நீ போமா, நீ சாப்பிட்டுட்டு நீ போய் என்ன நினச்சிருவாங்க, அது கண்டுபடாமல். அப்போ இப்படி நமக்கு பரிமாறியது என்பது நம்முடைய அம்மாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அதனால் அம்மாவை நினைக்கிற போதே, அம்மா இப்போ அம்மா இல்லை, ஆனால் நினைக்கிற போதே இந்த கண்ணில் ஒரு சிறு கண்ணீர் துளி வருகிறது இல்லை? அந்த கண்ணீர் துளிக்கு என்ன பொருள் என்றால், இது போல எனக்கு இனிமேல் உணவிடுகிறவர்கள் யார் இருக்க முடியும் என்ற எண்ணமும் கூடவே தோன்றுகிறது. இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனைனா, பல வீடுகளில் மனைவிமார்கள் எவ்வளவுதான் அக்கறையா சமையல் செஞ்சு போட்டாலும் கணவன்மார்கள் சொல்லுகிற ஒரு நல்லா இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா ஆக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லாமல் ஆண்களால் இருக்கவே முடியாது. அதுக்கு பல மனைவிகளுக்கு கோவரைன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் மேடம், ஒரு நாள் கூட நல்லா இருந்ததுன்னு நெஞ்சார சொல்ல, அப்படியே சாப்பிட்டு அப்படியே போகிறாங்க. ஆண்கள் அப்படித்தான் இருக்காங்க, வாயே திறக்க மாட்டேன்ற. நல்லா இல்லைன்னாவது சொல்லலாம்ல அப்படிங்கிறது ஒரு அம்மா என்கிட்ட, அதை கூட சொல்லாமல் போயிடுறாங்க.
அதை விட இப்போல்லாம் ரொம்ப கொடுமை, பல பேர் ஃபோனை பார்த்துக்கிட்டே தானே சாப்பிட்றாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க, அப்புறம் அலோன்னு பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. அவரை பார்த்தா அமைச்சர் கூப்பிட்டுருக்காரு அவரை, அதனால அவர் போகிறார். ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாத ஃபோன் தான் வந்திருக்கு, இருந்தாலும் அலோன்னு திரும்பி வந்து பார்த்துட்டு இப்படி இப்படி சாப்பிடுவேன். நீ ஏன் இன்னைக்கு வெள்ளை சட்னியே வைக்கல, பக்கத்துலேயே இருக்கியா பாரு, அதை கூட பார்க்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் போயிருக்காரு. இப்படி நமக்கு சாப்பாடு போடுகிற அம்மாக்களாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம், சில வீட்டில் ஆண்களை கூட சமைக்கிறாங்க. இப்போல்லாம் சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காஃபி போடுறது, பிள்ளைக்கு ஒரு சோறை கட்டுறது, கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் இப்போ பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக குரல், நான் கொடுத்த முதல் குரலே சமையல் என்பது ஏன் எப்போதுமே பெண்களினுடைய வேலையாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்பது தான். புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமையல்காரர்கள் ஆண்களாகத்தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதுலேருந்து உற்சாகம் பெற்று நீங்களும் கூட வீட்டில் செய்யலாம். யார் செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை. எது முக்கியம் என்றால் அந்த சமையலை, அந்த சாப்பாட்டை செஞ்சு அதை நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அவர்களை நாம் மதிக்கிறோமா என்பது தான் இன்றைக்கு நான் இங்கே வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி. இந்த சாப்பாடு நம்ம இலைக்கு வர்றதுக்கு சமையல் செஞ்சவங்க மாத்திரம் இல்லை, விவசாயியிலிருந்து ஆரம்பித்து பல பேரினுடைய உழைப்பும் அவர்கள் பட்ட பாடும் தான் நம்முடைய தட்டிலே சோறாக வந்து விழுகிறது. அப்படிதானே? உன்னுடைய தட்டிலே இன்றைக்கு விழுந்திருக்கிற சோறு ஒரு 6 மாதம் முன்னாடி அந்த விவசாயி பட்ட பாடு, அவன் சிந்திய வியர்வை, சில சமயம் அவன் கண்ணிலிருந்து விழுந்த நீர், அத்தனையுமே அந்த சோற்றுக்கு உரமாகி இருக்கிறது. அதிலிருந்து வந்து இன்றைக்கு உன்னுடைய தட்டிலே வந்திருக்கிறது இந்த சோறு. இதை நமக்கு செஞ்சு நம்முடைய இலைக்கு இது வருவதற்காக அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண், அது அம்மாவா மனைவி யாராக இருக்கட்டும், உங்கள் அக்கா தங்க யாரா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? பெண்களே சும்மா இருக்கீங்க, ஏன் நீங்கள் செய்யறது இல்லையா? உங்களுக்கு தெரியலையா அவங்க கஷ்டம்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், சாப்பிடும்போது சாப்பாட்டை மாத்திரமே பாருன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று தான், வேறு எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. இன்றைக்கு சாப்பிடுகிற போது நம்மில் எத்தனை பேர் இது சாப்பிடுற ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், இதுதான் என்னுடைய வேலை என்று அதை மாத்திரமே நினைத்து சாப்பிடுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் சொல்லுங்க? அதுதான் அந்த நேரத்தில் கவனம் அதில் மாத்திரமே இருக்க சாப்பிடுகிறவர்கள் எத்தனை பேர்? ரொம்ப குறைவு இல்லை? இன்றைக்கு பல வீடுகளில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது என்ற வழக்கமே கிடையாது. இப்போ முன்னாடி ஒன்றா உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பங்கள்லாம் எப்படின்னாக்கா, இந்த சம்மர் வெக்கேஷன் இல்லாட்டா ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்ச உடனே இந்த பொட்டி பொட்டியாக வந்துடும். பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை மாமா எல்லாரும் வந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, சில சமயம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து தட்டு கூட இருக்காது, இலை பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இலையும் இல்லைனாக்க அப்படியே ஒரு பெரிய குண்டானில் அந்த சோத்தை கலந்து அப்படியே கையில் அப்படி அப்படியே வைக்கும். அந்த கையில் இருக்கிற அந்த சோற்றினுடைய சுவை இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணைய எதுவுமே கிடையாது. அந்த சுவை இன்னமும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது. எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்க. ஆனால் நம்முடைய மூளை சில வாசனைகளை, சில சுவைகளை மறப்பதே கிடையாது. அப்படி மறக்க முடியாத ஒரு சுவை நம் கையிலே வந்து விழுந்த நம்முடைய வீட்டு சாப்பாட்டினுடைய சுவை. பசியில் இருக்கிறவங்களினுடைய கண்களை நீங்கள் பார்க்கிற போது அதில் தெரிகிற ஒரு சோகம் இருக்கு பாருங்களேன். மனித குலத்துக்கு அதை விட பெரிய சோகம் எதுவுமே இருக்க முடியாது.